திருமணமான பெண்கள், உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த கோலோடு கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த கோலோடு நீங்க எந்த பர்ப்பஸ், இப்படி ஒரு ஆசைய நீங்க நிறைவேத்தணும், இந்த பர்ப்பஸ நான் நிறைவேத்தணும் நீங்க சொல்றீங்கனாக்கா, நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கனாக்கா, கல்யாணம் ஆயிட்டு என்னால செய்ய முடியல. ஆனாலும் கல்யாணம் ஆயிட்டு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தாண்டி பார்த்தீங்கனாக்கா, உங்களுக்கு பிள்ளைங்க பிறந்துருவாங்க. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இனிமேல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நான் இனிமேல் என்ன செய்ய போறேன்? இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்கனாக்கா, உங்களால முடியும். நீங்க எந்த ஒரு பர்ப்பஸ்க்காக நீங்க அ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைச்சீங்களோ, விடாதீங்க. கண்டிப்பா விடாதீங்க. ஒவ்வொரு காரியத்தையுமே கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ அத நிறைவேத்தி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. மறந்துறாதீங்க. பர்ப்பஸ் 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 வந்து கண்டிப்பா ஒரு நோக்கம் ஒருத்தருக்கு இருக்கணும். இந்த நோக்கம் இல்லாதவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ! ஏன்டா கடவுளே இவங்கலாம் எதுக்கு வாழ்றாங்க? என்ன ஒரு நோக்கமே கிடையாது. ஒரு பர்ப்பஸே கிடையாது. சாப்பிடுனா சாப்பிடுவாங்க, தூங்குனா தூங்குவாங்க, வேலைக்கு போனா வேலைக்கு போவாங்க, வானா வருவாங்க, காசு குடுனா காசு குடுப்பாங்க, காசு எடுத்துக்கணும்னா எடுத்துப்பாங்க. அவங்க லைஃபே இப்படிதான் போயிட்டே இருக்கும். பர்ப்பஸே இருக்காது. அதனால நம்ம மைண்ட நம்ம எப்படி ட்ரெயின் பண்றோம்? நம்ம மைண்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குது? நம்ம மைண்டுக்குள்ள என்ன நெனைக்கிறோம்? அ அ சில நேரத்துல நெறைய பேரு கனவா நெனச்சு விட்டுருவாங்க. அப்படியே அவங்க நெனைக்கிறதெல்லாம் அவங்க செய்யறதெல்லாம் ஒரு கனவா நெனச்சு, அப்படியே ஓகே, ஓகே, ஓகே. அந்த கனவுலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கனவுலயே பேசிட்டு இருப்பாங்க. கடைசில பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. எதுவுமே நிறைவேறி இருக்காது. சிலர் பாத்தீங்கன்னா, அந்த எண்ணங்களோடயே வாழ்வாங்க. கனவோடே வாழ்வாங்க. அதுக்காகவே வாழ்வாங்க. அதுக்காக பிரேயர் பண்ணுவாங்க. அதுக்காக ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. ஆண்டவர்ட்ட அத பத்தி சொல்லுவாங்க. ஆண்டவர் அவங்க கூட சேர்ந்து அந்த பர்ப்பஸ நிறைவேற்றுவாரு.